2000 வருஷமா மதுரை அப்படிங்கிற இந்த நகரம் தொடர்ச்சியாக இயங்கிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய சங்க காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட பாடல்களில் மதுரை, திருப்பரங்குன்றம் இதை பற்றி இந்த ஊர்களை பற்றி செய்திகள் இருக்கு. அதே சமயம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதுகுளத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் 2000 வருஷமா மதுரையை போல இயங்கிக் கொண்டே இருக்குது இன்ற வரையும் அப்படிங்கிற செய்தியை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு தமிழில் எழுத்து பொறித்த நடுகள் ஒன்று திரு தொல்லியல் அறிஞர் சாந்தலிங்கம் அவர்களால் கண்டறியப்பட்டது. இன்றைக்கி ஏன் அதை இவ்வளோ தூரத்துக்கு அது ஒரு மிக ஆச்சரியமான விஷயமானாக்கா, 2000 ஆண்டு காலமாக தமிழ் கல்வெட்டுங்கிறது, தமிழ் பிராமி கல்வெட்டுங்கிறது எல்லா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டங்களையும் கிடைக்குங்கிறது ஆச்சரியம் தான். அது சமணர் சம்பந்தமான விஷயங்கள் தான் அதிகமாக இருக்குது. ஆனால் மதுரையில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 5 நடுகள் கல்வெட்டுங்கிறது கிடைக்குது. அதுவும் தமிழ் கல்வெட்டுங்கிறது ரொம்ப ஆச்சரியம். திரும்ப திரும்ப எப்படி மதுரையில் மட்டும் கிடைக்குது, பாண்டி நாட்டில் சங்க வளர்த்த தமிழுங்கிறது எப்படி உறுதிப்படுங்கிறது நம்ம நினச்சி பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குது. அந்த வியப்போட தான் ஐயா சாந்தலிங்கம் ஐயா எங்களை கூப்பிட்டுருந்தார். நேராக போய் அவளை போய் பார்த்தோம். அவர் என்ன பேசுகிறான்னு வாங்க உள்ள வைப்போம். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய ஆப்பனூர் என்ற ஊரில் அரியநாச்சி அம்மன் என்ற கோயில் ஒன்று இருக்கிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கோயிலை வழிபாடு செய்வதற்காக அங்கே சென்ற தமுதிக்கு அருகே இருக்கக்கூடிய பேரையூர் என்ற ஊரை சேர்ந்த ஆசிரியர் முனியசாமி அவர்கள் தற்செயலாக அங்கே ஒரு கல்லிலே எழுத்துக்கள் இருப்பதை கண்டு அதை புகைப்படம் எடுத்து எனக்கு அனுப்பினார். அவர் என்னுடைய மாணவரும் கூட. ஏற்கனவே கல்வெட்டு பயிற்சி பெற்றவர். ஆனால் அவர் ஒரு கணக்கு ஆசிரியர். அப்படி இருந்தாலும் கூட ஓய்வு நேரங்களிலே பல ஊர்களுக்கு சென்று தொல்லியல் சான்றுகளை கண்டறிந்து நாளிதழ்களிலே வெளியிடுவார். எனக்கும் அவ்வப்போது அனுப்புவார். அந்த வகையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு இந்த கல்வெட்டு உள்ள கல்லை பார்த்து அங்கே அப்படியே நிழற்படம் எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தார். அதோடு மட்டுமல்ல, அங்கே மைதா மாவு போட்டு தெளிவான படத்தையும் அனுப்பி, ஐயா இதில் என்ன எழுதியிருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை என்று கேட்டிருந்தார். நான் அதை பார்த்தவுடன் தலைகளாக புதிக்கக்கூடிய அளவுக்கு உற்சாகம் அடைந்தேன். இருந்தால் இக்கல்வெட்டு முதலாக நான் பிறந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் கிடைத்த ஒரு 2100 வருஷங்களுக்கு முந்தைய நடுகள் கல்வெட்டு. ஆப்பனூர் என்ற ஊர் 2100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இருந்தது என்பதை சொல்லக்கூடிய ஒரு கல்வெட்டாக இருக்கிறது. இந்த கல் மிக அரிய வகை குவாட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வெங்கச் செங்கல் என்ற வகையைச் சேர்ந்த கல். இது எளிமையாக கல்வெட்டை பொறிக்க முடியாது. ஆனால் ஏதோ ஒரு கைதேர்ந்த ஒரு எழுத்து கலைஞன் அல்லது ஒரு சிற்பி இந்த கல்வெட்டை வெட்டியிருக்கிறான். இந்த கல்வெட்டு 3 வரிகளில் இருக்கிறது. தமிழி என்று சொல்லக்கூடிய தமிழ் பிராமி எழுத்து வகையில் இருக்கிறது. முதல் வரியில் ஆப்பனூர் ஏரி, இப்புல பன்னூர் ஏரி, மாண்டு விழுந்த அத்தி என்று 2வது வரி, 3வது அத்தியன் கீரன் கல் என்று முடிகிறது. ஆப்பனூர் ஏரி, மாண்டு விழுந்த அத்தியன் கீரன் கல் என்று இந்த கல்வெட்டு வாசகம் உள்ளது. இதை பார்த்தவுடன் எனக்கு ஒரு முதலாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் கிடைத்த தமிழி கல்வெட்டு பொறிக்கப்பட்ட 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நடுகள் என்பதை நான் உறுதி செய்து கொண்டேன். ஏன்னால் ஆப்பனூர் மறவர்கள் மிகவும் வீரம் செறிந்தவர்கள் என்பது நமது எல்லோருக்கும் தெரியும். பல வரலாற்று வகையை பார்த்தாலும் கூட அது மறவர் சீமை என்பது நமக்கு தெரியும். ஆனால் அந்த ஊரிலே ஏற்கனவே நான் அந்த கோயிலை பார்த்திருக்கிறேன். 2018 அந்த கோயிலை நான் ஆய்வு செய்திருக்கிறேன். இந்து அறநிலையத்துறை குடமுழுக்கு விழா நடத்த வேண்டும் என்பதற்காக நான் அதை நேரில் சென்று பார்வையிட்டேன். அந்த நேரத்தில் இந்த கல் மண்மூடி கிடந்திருக்கிறது. ஏற்கனவே அங்கிருந்த ஒரு கல் தளவாய் சேதுபதியின் காலத்தில் அங்கு 3 பண்டாரங்களுக்கு நிலம் கொடுத்தார்கள் என்ற செய்தியை நான் படித்து 30வது ஆவணத்திலே 2019 ஆண்டிலே அதை வெளியிட்டிருக்கிறேன். ஆனால் அந்த நேரத்தில் இந்த கல்வெட்டு எனக்கு பார்வைக்கு படவில்லை. என்னுடைய அறிக்கைக்கு பிறகு தமிழ்நாடு அரசு இந்து அறநிலையத்துறையினுடைய அனுமதியின் பேரிலே கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த அரியநாச்சி அம்மன் கோவிலுக்கு குடமுழுக்கு விழா நடத்தப்பட்டது. அந்த நேரத்தில் அந்த கோயில் வளாகம் முழுவதும் இருந்த புதர்களை அகற்றினார்.
அப்போது இந்த கல் வெளிப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட அப்போதும் இந்த கல்லிலே எழுத்து இருப்பதை யாரும் அறியவில்லை. கிடைத்த இடத்திலிருந்து சற்றே நகர்த்தி கோயிலுடைய தென்புறம் இருக்கக்கூடிய ஒரு உடைமரத்தின் கீழாக நிழலில் இதை போட்டு விட்டு போய்விட்டார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கோயில் வழிபாடு செய்வதற்காக போன அந்த பேரையூரைச் சேர்ந்த ஆசிரியர் முனியசாமி அதை பார்த்து எனக்கு புகைப்படம் எடுத்து அனுப்பிவிட்டார். அதை பார்த்தவுடன் நான் மிக மகிழ்ந்து மறுநாளே, அதாவது நேற்று 31/5/26 அன்று அவரையும் அழைத்து கொண்டு என்னுடைய உதவியாளர் உதயகுமார் கல்வெட்டு சிற்றெழுத்தர் அவரையும் அழைத்து கொண்டு போய் அந்த கல்லை நன்றாக ஆய்வு செய்து மைப்படி எடுத்து புகைப்படம் எடுத்து தீர்க்கமாக படித்து வந்தோம். எனவே இதன் மூலமாக ஆப்பனூர் ஏரி மாண்டு விழுந்த அத்தியன் கீரன் கல் என்ற வாசகத்தை உறுதிப்படுத்திக் கொண்டோம். கல்வெட்டு எழுத்துக்கள் மிக சுத்தமாக மிக தெளிவாக வெட்டப்பட்டிருக்கிறது. புள்ளி இல்லாத எழுத்துக்களாக இருக்கிறது. புள்ளி இருந்தால் என்னுடைய காலத்தை நாம் கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கொண்டு செல்லலாம். ஆனால் புள்ளி இல்லாமல் மிகவும் நுட்பமாக செதுக்கக்கூடிய இந்த கல் சுமார் 2100 ஆண்டுகளுக்கு முந்தியது, கிமு 1 நூற்றாண்டைச் சேர்ந்தது என்பதை கல்வெட்டு அறிஞர்கள் ஒய் சுப்பராயலு, மார்க்சிய காந்தி மேடம் அவர்கள், ராஜகோபால் அவர்களுக்கெல்லாம் இதை அனுப்பி உறுதி செய்து கொண்டேன். இதை உடனடியாக எங்களுடைய முன்னாள் தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் அனைத்து புகைப்படங்களையும் அனுப்பி அவருக்கு தகவல் தெரிவித்தேன். அவருக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. என்றால் அவரது பூர்வீக ஒரு தந்தை பிறந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி. சாயல்குடியிலிருந்து புதுவத்தூர் போகின்ற வழியிலே தான் இந்த ஆப்பனூர் அமைந்திருக்கிறது. இதையெல்லாம் அறிந்து அவர் மிகவும் மகிழ்ந்தார். இதை உடனடியாக வெளியிட வேண்டும், தானே தன்னுடைய அந்த முகநூல் பக்கத்திலே வெளியிடுகிறேன் என்று சொன்னார். அதையும் அவருக்கு நான் அனுப்பி வைத்திருக்கிறேன். இதற்கு இந்த கண்டுபிடிப்புக்கு முதற் காரணமாக இருந்த ஆசிரியர் முனியசாமி மிக மிக பாராட்டப்பட வேண்டியவர். இருந்தாலும் கூட எனக்கு இந்த ஒரு நல் வாய்ப்பை என்னுடைய மாணவரான முனியசாமி அவர்களே எனக்கு வழங்கியிருக்கிறார். நான் பிறந்த மாவட்டம், என்னுடைய சொந்த நீண்ட காலமாக என்னுடைய சொந்த வட்டம் முதுகுளத்தூர். இப்போதுதான் கமுதி வட்டத்திலே நான் இருக்கிறேன். அந்த வட்டத்தில் நீராவி என்ற கிராமத்திலே ஒரு மேல்நிலைப்பள்ளி வரை படித்தவர் இந்த மாணவர் முனியசாமி. எனவே அந்த வகையிலும் எனக்கும் எங்கள் ஊருக்கும் இது பெருமை. எனவே ஒரு மிகச்சிறந்த கல்வெட்டை கண்டுபிடித்து கொடுத்திருக்கக்கூடிய தம்பி முனியசாமி அவர்களை நாம் எவ்வளவு பாராட்டினாலும் தபம். இது நடுகல் வகையில் இதுவரை தமிழ்நாட்டில் இது தவிர இது இல்லாமல் 5 கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. 3 புலிமான் கோம்பையிலே கண்டுபிடிக்கப்பட்ட நடுகல் கல்வெட்டுகள். அவற்றின் காலத்தை கிமு 4 கிமு 3 என்று சொல்லுவோம். அதற்கு அடுத்து அதுக்கு பக்கத்திலேயே தாதப்பட்டியிலே ஒரு கல்வெட்டு பார்க்கப்பட்டது. அதனுடைய காலமும் கிமு 3. பிறகு சில ஆண்டுகளுக்கு பிறகு புதுக்கோட்டையிலே உள்ள பொற்பனை கோட்டையில் ஒரு முக்கோண வடிவ கல்லிலே ஒரு கல்வெட்டு தமிழ் எழுத்துக்களிலே இருந்து கண்டுபிடித்தார்கள். அதற்கு காலம் கிபி 2. ஆனால் இது அவற்றை விட ஒரு 200 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக கிமு 1 நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு அற்புதமான தமிழ் எழுத்துக்களை கொண்டு இதுவரை எங்கும் இல்லாமல் வார்ஸ் வகையைச் சேர்ந்த கல்வெட்டு, வெங்கச்செங்கல் என்று நாம் கிராமத்திலே சொல்லுவோம். அதில் அவ்வளவு எளிதாக கல்வெட்டு வெட்ட முடியாது. இதை மிகச்சிறப்பாக ஒரு கல் தச்சன் கையாண்டிருக்கிறார். எனவே அவருக்கும் அழியாமல் பாதுகாத்த அந்த ஊர் மக்களுக்கும் இந்த நேரத்திலே நாம் நன்றி சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கோம். நடுகற்கள் சங்ககால நடுகற்கள், அதாவது தமிழி எழுத்து பொறிக்கப்பட்ட நடுகற்கள் 6ம் பாண்டிய நாட்டு பகுதியில் தான் கிடைத்திருக்கிறது. எனவே கண்ணதாசன் பாடியது போல பொதிகையிலே பிறந்து தன் சங்கத்திலே மதுரையிலே வளர்ந்த அந்த தமிழ் என்பது மதுரைதான் தமிழ் வளர்ந்தது என்பதற்கு தொடக்க கால கல்வெட்டுகள் பெரும்பான்மையும் மதுரை சுற்றியுள்ள பகுதியில் பாண்டிய நாட்டிலே மட்டும்தான் கிடைக்கிறது. மற்றைய சமயம் சார்ந்த, அதாவது சமணம் சார்ந்த கல்வெட்டுகள்லாம் பல இடங்களில் மாமண்டூர், அதிகமாக பேர் தாங்கிய அந்த கல்வெட்டு, ஜம்பை போன்ற இந்த திருச்சி பகுதியில் கிடைக்கக்கூடிய முசிறி அந்த கல்வெட்டு, இப்படியெல்லாம் சமணம் சார்ந்த கல்வெட்டுகள் கிடைக்கின்றன. ஆனால் பண்பாடு சார்ந்த தமிழர்களின் வீரம் செறிந்த தமிழர் மன்னர்கள்
மண்ணை சேர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த புறநானூறு கால தமிழர்கள் வாழ்ந்த பகுதியாக நமது இந்த பாண்டிய நாட்டை கொள்ளுவதற்கு இவையெல்லாம் அற்புதமான சான்று. இந்த புலிகொண்டை வந்து கிமு 300, இதே கிமு இது கிமு 100 எவ்வளவு வருடம் வந்து எப்படி எழுத்தை வைத்து அதை வந்து செய்வது என்றால் அந்த எழுத்துக்கள், அதாவது புலிமான் கொம்பை எழுத்துக்கள் இவ்வளவு தெளிவாக இல்லை. தொடக்க கால எழுத்து அதை பயிற்சி பெறாத சிற்பிகள் கல் தச்சர்கள் வெட்டியது போல இருக்கும். ஆனால் இது வந்து அதிலிருந்து ஒரு 200 ஆண்டுகளுக்கு பிறகு என்பதனாலும் மேம்பட்ட கல், மிக அற்புதமான கல். இதை சாதாரண உளி கொண்டு கூட வெட்ட முடியாது. அவ்வளவு ஹார்டு கிரானைட், ஹார்டு குவார்ட்ஸ். இதில் மணிகள் தான் செய்திருப்பார்கள். நாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம படியூர் இந்த சொல்கிறோமே, இப்போ காங்கேயம் பக்கத்தில் படியூர், கொடுமணல் இந்த பகுதியில் வட்டமாக இந்த குவார்ட்ஸ் கற்களை அறுத்து உருளை வடிவமாக ஏராளமாக நம் அகழாய்வில் கிடைத்திருப்பதை. ஆனால் அப்படிப்பட்ட கல்லில் எழுத்து பொறித்த கற்கள் எங்கும் இல்லை. முதலாக குவார்ட்ஸ் என்ற மினரல் என்று சொல்லக்கூடிய அந்த கல்லிலே பொறிக்கப்பட்ட கல்வெட்டாக இதை கருத்தார். எந்த கல் எந்த கல்? அது சாதாரண கிரானைட் கற்கள், சாதாரணமாக மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய கற்களை வெட்டி கொண்டு வந்து அதில் வெட்டியிருக்காங்க. ஏன்னா அது வந்து பெரும்பாலும் பெருங்கற்கால சின்னங்களை அமைப்பதற்காக கொண்டு வந்தது. இந்த கல் இந்த வட்டாரத்திலேயே, ஆப்பனூர் வட்டாரத்திலேயே கிடைக்காது. ஏதோ ஒரு நம்ம இப்போது கமுதியிலே கட்டபொம்மன் கோட்டை என்று சொல்லும் சேதுபதிகள் கோட்டை, அந்த கோட்டை பகுதியில் போய் பார்த்தால், குழி தோண்டி பார்த்தால் இது மாதிரியான கற்கள் தான் கிடைக்கின்றன. இங்கிருந்து இந்த கல்லை எப்படியோ வந்து கொண்டு சேர்ந்து ஏதோ காரணமாக 2000 வருடங்கள் முன்பாக கொண்டு போயிருக்க வேண்டும். அதிலே இந்த கல்வெட்டு வெட்டப்பட்டிருக்கிறது. ஒருவேளை சில அறிஞர்கள், சுப்பராயலு போன்ற அறிஞர்களுக்கு ஒரு சந்தேகம், இந்த பகுதியிலே சமணருடைய நடமாட்டம் அதிகமாக இருந்திருக்குமா, அல்லது வணிக பெருவழியிலே இது அமைந்திருக்குமா என்றெல்லாம் அவருடைய எண்ணம். அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. என்றால் இதை சுற்றி 3 பகுதிகளிலே பசுமண்ணிலே சமணர் திருவுருவம் 10ஆம் நூற்றாண்டு உருவம் இருக்கிறது. இளையான்குடியிலே 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த உருவம் இருக்கிறது. இந்த ஆப்பனூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கடலாடியை தாண்டி போனால் கிடாரம், மேலக்குடாரம், கிடாரம் என்ற பகுதியிலே 10ஆம் நூற்றாண்டு சமண திருவுருவம் இருக்கிறது. எனவே இது வந்து சமணர்கள் பகுதி. ஆனால் சங்ககால சமணர்கள் இருந்தார்களா என்பதற்கு நமக்கு இல்லை. சங்க காலத்திலே மனித வாழ்க்கை இருந்தது. இந்த பகுதியில் கல்விகற்ற மனிதர்கள் வாழ்ந்தார்கள், வீரர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கு இது சான்று. ஆப்பனூர் பற்றி சொல்லும்போது, ஆப்பனூர் ஏற்கனவே நான் சொன்னது போல ஏற்கனவே அந்த ஊரை பார்த்திருக்கிறேன். முதலாக ஒரு 30 வருடங்களுக்கு முன்பு ஒருவர் என்னை இந்த ஆப்பனூருக்கு அழைத்துச் சென்றார். அவருடைய எண்ணம், பாண்டி நாட்டிலுடைய 14 பாண்டி பாடல் பெற்ற ஸ்தலங்களில் ஆப்பனூர் என்று ஒன்று இருக்கிறது, அது எங்கள் ஊரை சேர்ந்ததாகத்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஊர் பற்றோடு என்னை அழைத்துச் சென்றார். நான் அந்த ஊரை ஆய்வு செய்த போது ஒரு சில உதிரி சிற்பங்கள் மட்டும் இருந்தன, கை உடைந்து கால் உடைந்து. ஆனால் அவை காலத்தால் முந்தியது என்று என்னால் கணிக்க முடியவில்லை. கோயில் இருந்ததற்கான ஒரு எச்சம் எதுவுமே இல்லை. எனவே அதை நான் 7ஆம் நூற்றாண்டிலே பாடப்பட்ட திருஞான சம்பந்தர் பாடியது இந்த ஆப்பனூர் என்ற கோயிலை பற்றி. எனவே அந்த 7ஆம் நூற்றாண்டிலே இந்த ஊர் இருந்ததற்கான சான்றை அப்போது நான் பார்க்கவில்லை. இல்லை, அந்த ஊரில் இருந்த செல்வர்கர், அவரை நான் நேரில் சந்தித்தேன். அவர் திரு ஆப்பனூர் புராணம் என்று ஒரு பழைய நூலை, மிகவும் மக்கிப்போன ஒரு காகித நூலை காட்டினார். அதை பார்த்தேன். நான் தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார். அதனால் அப்படியே பார்த்து விட்டு பொறுத்து விட்டு வந்துவிட்டேன். மதுரைக்கு வந்த பிறகு நான் முன்பாக கேள்விப்பட்ட செய்தான், திரு ஆப்புடையார் கோயில் என்பதைத்தான் ஆப்பனூர் என்று கருதி திருஞான சம்பந்தர் பாடியிருக்கிறார் சொல்வார்கள். அந்த பேரிலே ஆப்பனூர் புராணம் என்ற ஒரு புராணத்தை கிபி 1621 திருப்புவனத்தில் வாழ்ந்த கந்தசாமி கவிஞர் பாடியிருக்கிறார். சரஸ்வதி மகால் நூலகத்தார் அதை 50 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த புராணமும் கூட ஒரு கட்டுக்கதை தான். ஆப்பு வடிவத்திலே சிவபெருமான் தோன்றினார். அதை பார்த்து சோழன் தலைகொண்ட பாண்டியன், சோழன் தலைகொண்ட வீரபாண்டியன் கிபி 10ஆம் நூற்றாண்டில் ஆட்சி செய்வான். அவன் கோயில் கட்டினான் என்பது போல வீரபாண்டியன் என்ற சொல்லுக்கு இல்லை, சோழன் தலைகொண்ட பாண்டியன் கட்டினான் என்று அந்த புராண செய்தியாக சொல்லப்படுகிறது. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய அந்த கோயில் கட்டுமானம் 13ஆம் நூற்றாண்டிலே குற்கால பாண்டியர் காலத்திலே தான் கட்டப்பட்டிருக்க வேண்டும். கட்டுமானத்தை வைத்து சொல்லுகிறேன், அங்கே வேறு எந்த கல்வெட்டும் இல்லை. எனவே என்னுடைய யூகம் 7ஆம் நூற்றாண்டிலே இந்த ஊரிலே ஒரு கோயில் இருந்திருக்கலாம், சிவன் கோயில் இருந்து அழிந்திருக்கலாம். அவ்வாறு இல்லாமல் திரு ஆப்பனூர் புராணம் என்று திருஞான சம்பந்தர் பாடுகிறார். 2000 வருடங்களுக்கு முன்பாகவே இங்கே மனித வாழ்க்கை இருந்தது என்பதற்கு இப்போது இந்த சான்று கிடைத்திருக்கிறது. எனவே கம்பங்கர் பாடிய திரு ஆப்பனூர் என்ற சிவத்தலம் இதுவாக இருக்கலாம் என்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு.